அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த ஒரு மிக முக்கியமான மற்றும் அதிர்ஷ்டகரமான ஜோதிட பதிவை பார்த்துக் கொண்டிருக்கும் என் அன்பு சொந்தங்கள் அனைவரும் இந்த காணொளிக்கு உங்களது ஆதரவை தெரிவிக்கும் விதமாக மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துவிட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பகுதியில் தவறாமல் பதிவிடுங்கள். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இதனை கட்டாயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது பலருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தையும் நம்பிக்கையையும் கொண்டு வரப்போகிறது. மிதுன ராசி அன்பர்களின் வாழ்வில் நடக்கப் போகும் மாபெரும் அதிசயத்தை பற்றியும் வரப்போகும் அந்த மிக முக்கியமான 3 நாட்களை பற்றியும் தான் நாம் இப்போது மிகவும் விரிவாகவும் ஆழமாகவும் காணப்போகிறோம். வாருங்கள், எந்த ஒரு தாமதமும் இன்றி நாம் இந்த பதிவுக்குள் முழுமையாக பயணிக்கலாம். மிதுன ராசியின் தனித்துவமான குணங்களும் தெய்வ அனுகிரகமும். என் அன்பு மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் இயற்கையிலேயே அதிபுத்திசாலிகள், சிறந்த பேச்சுத்திறன் கொண்டவர்கள் மற்றும் எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் எளிதில் சமாளிக்கும் அபாரமான விவேகம் கொண்டவர்கள். ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்களில் வித்யாகாரகன் மற்றும் அறிவுக்கு அதிபதி என்று அழைக்கப்படக்கூடிய புதன் பகவான் தான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக விளங்குகிறார். புதன் என்றாலே கூர்மையான அறிவு, நகைச்சுவை உணர்வு, அனைவரிடமும் எளிதில் பழகும் தன்மை மற்றும் மிகச்சிறந்த சாதுரியம் ஆகியவை தான் அனைவரின் நினைவுக்கு வரும். இதனால்தான் மிதுன ராசிக்காரர்களான நீங்கள் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்களிடம் நட்பு பாராட்டுபவர்கள் மீதும் அளவுகோலற்ற அன்பை செலுத்துவீர்கள். உங்களுடைய ராசிக்கு உரிய இஷ்ட தெய்வம் மற்றும் உங்களை என்றும் காத்து நிற்கும் அதிதேவதை யார் என்று பார்த்தால் அது சாட்சாத் வைகுண்டத்தை ஆளும் ஸ்ரீ மகாவிஷ்ணு, கலியுக வரதனான ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் புதனுக்கு உகந்த தலமான மதுரையை ஆளும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆவார்கள். பெருமாளின் பரிபூர்ண கடாட்சமும் மீனாட்சி அம்மனின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்போதுமே குறைவின்றி கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதேபோல் ஒவ்வொரு லக்னத்தின் அடிப்படையிலும் உங்களின் அன்றாட செயல்பாடுகள் சற்று மாறுபடும். உதாரணமாக, மேஷ லக்னமாக இருந்தால் ஒரு வேகம் இருக்கும், ரிஷப லக்னமாக இருந்தால் ஒரு நிதானம் இருக்கும். ஆனால் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, மிதுன ராசியின் அடிப்படை குணங்களான புத்திசாலித்தனம், நேர்மை மற்றும் எவருக்கும் தயங்காமல் உதவும் அந்த உயர்ந்த உள்ளம் உங்களை விட்டு என்றும் போகாது. கடந்த கால கஷ்டங்களும் அதற்கான விடிவு காலமும். கடந்த பல காலங்களாக நீங்கள் உங்கள் வாழ்வில் பட்ட துன்பங்கள், சந்தித்த அவமானங்கள் மற்றும் அனுபவித்த மன வலிகள் கொஞ்சம் நஞ்சமல்ல என்பது எனக்கு மிக நன்று தெரியும். நீங்கள் மற்றவர்களுக்கு உங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எவ்வளவுதான் நன்மைகள் செய்திருந்தாலும், உங்கள் பொன்னான நேரத்தையும் பொருளையும் செலவழித்து உதவிகள் செய்திருந்தாலும், அது உங்களுக்கு பல நேரங்களில் தீமையாகவோ அல்லது மிகப்பெரிய ஏமாற்றமாகவோ தான் முடிந்திருக்கும். உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக யாருக்கும் எந்த ஒரு சிறு தவறையும் துரோகத்தையும் நீங்கள் கனவில் கூட செய்ய நினைத்திருக்க மாட்டீர்கள். ஆனாலும் பலரின் தேவையற்ற பழிச்சொற்களுக்கும் தவறான புரிதல்களுக்கும் நீங்கள் ஆளாகியிருப்பீர்கள். உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, தேவைப்படும் போது உங்களின் ஆலோசனைகளையும் உதவியையும் பயன்படுத்தி கொண்டு பின்பு உங்களை உதாசீனப்படுத்திய பல நிகழ்வுகளை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். ஆனால் அந்த கஷ்டங்களுக்கும் கண்ணீருக்கும் ஏமாற்றங்களுக்கும் எல்லாம் ஒரு நிரந்தரமான முடிவு கட்டும் நேரம் இப்போது நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் முதலில் உறுதியாக நம்ப வேண்டும். உங்களின் பொறுமைக்கும் நேர்மைக்கும் மாபெரும் பரிசை இயற்கை வழங்கப் போகிறது. வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த 3 நாட்கள் இந்த நிலையில்தான் வரக்கூடிய மே மாதம் 18, 19 மற்றும் 20 ஆகிய இந்த 3 நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தையே முற்றிலும் மாற்றப்போகும் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப்போகிறது. இந்த 3 நாட்களை நீங்கள் மிக மிக கவனமாகவும் அதே சமயம் முழு நம்பிக்கையோடும் கையாள வேண்டும். வானமண்டலத்தில் நிகழக்கூடிய கிரகங்களின் சஞ்சாரமும், குறிப்பாக உங்கள் ராசிநாதனான புதன் பகவானின் நகர்வும் உங்கள் ராசிக்கு மிகச் சாதகமான, இதுவரை நீங்கள் கண்டிராத ஒரு மாபெரும் ராஜயோகத்தை உருவாக்கித் தரப்போகிறது. இந்த ராஜயோகம் என்பது பல வழிகளில் உங்களை வந்தடையலாம். அது எதிர்பாராத மிகப்பெரிய திடீர் பணவரவாக இருக்கலாம், அல்லது பல வருடங்களாக உங்கள் மனதை அரித்துக்கொண்டு எந்த முடிவும் எட்டப்படாமல் தடைப்பட்டு வந்த அந்த ஒரு சுப காரியம் அல்லது சட்ட சிக்கல் மிக வெற்றிகரமாக முடிவதாகவும் இருக்கலாம். தொழில் செய்யும் இடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாபெரும் லாபம் கிடைப்பதாகவும் அமையலாம். ஆனால் இவை அனைத்தையும் விட இதில் அடங்கியுள்ள மிக முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான ஒரு ஜோதிட ரகசியம் என்னவென்றால், இந்த மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பெண் மிக முக்கிய காரணமாக இருக்கப் போகிறாள் என்பதுதான். அந்த பெண் யார்? அவளால் வரப்போகும் நன்மைகள் என்ன? ஆம்,
நீங்கள் சரியாகத்தான் கேட்கிறீர்கள். ஒரு பெண்ணால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வெளிச்சம் பிறக்கப் போகிறது. அந்த பெண் யார்? அந்த பெண் உங்களுக்கு முன்பே அறிமுகமானவரா அல்லது புதிதாக உங்கள் வாழ்க்கைக்குள் வரப்போகிறவரா? அவள் எப்படி உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைவாள்? அவளால் என்னென்ன மாபெரும் நன்மைகள் எல்லாம் உங்கள் வாழ்வில் நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் மிகத் தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். உங்கள் குடும்பத்தில் உள்ள மூத்த பெண்ணாகவோ அல்லது உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும் உங்கள் மனைவியாகவோ அல்லது தொழில் ரீதியாக உங்களுக்கு அறிமுகமாகி ஒரு நல்ல வழிகாட்டலை கொடுக்கப் போகும் ஒரு புதிய நபராகவோ அந்த பெண் இருக்கலாம். அவளின் ஒரு வார்த்தையோ அல்லது அவளின் ஒரு சிறிய உதவியோ உங்கள் வாழ்க்கையின் திசையையே முற்றிலும் நன்மையை நோக்கி திருப்பிவிடப் போகிறது. அந்த பெண் வேறு யாருமல்ல, உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு முக்கிய அங்கமாக இருக்கும் அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான வட்டத்திற்குள் வரப்போகும் ஒருவர்தான் என்பதை கிரகங்களின் நிலை மிகத் தெளிவாக காட்டுகிறது. அவள் உங்களை பெற்ற தாயாக இருக்கலாம், உங்களுடன் பிறந்த சகோதரியாக இருக்கலாம், அல்லது உங்கள் இன்ப துன்பங்களில் பங்கெடுக்கும் உங்களின் மனைவியாக கூட இருக்கலாம். சில மிதுன ராசி நேயர்களுக்கு பல ஆண்டுகளாக தொடர்பில் இல்லாமல் ஏதாவது ஒரு மனக்கசப்பினால் விலகிச் சென்ற ஒரு பெண் உறவினர் இந்த 3 நாட்களில் தானாகவே முன்வந்து உங்களிடம் பேசுவார். அவருடைய அந்த வருகையானது தீர்க்க முடியாமல் பல வருடங்களாக இழுத்தடித்துக் கொண்டிருந்த ஒரு பரம்பரை சொத்து பிரச்சனையையோ அல்லது ஒரு பெரிய பணச்சிக்கலையோ மிக எளிதாக தீர்த்து வைக்கப் போகிறது. அவர் கொண்டு வரும் அந்த ஒரு நல்ல செய்தி உங்கள் இருண்ட வாழ்க்கையில் ஒரு சுடர்விடும் விளக்காக அமையப் போகிறது. அது மட்டுமின்றி சுய தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெண் வாடிக்கையாளரின் மூலமாகவோ அல்லது ஒரு பெண் அதிகாரியின் மூலமாகவோ எதிர்பாராத மிகப்பெரிய லாபமும் வியாபார வளர்ச்சியும் தேடி வரப்போகிறது. அந்த பெண்ணின் ஆலோசனை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக அமையப் போகிறது. அவர் சொல்லும் வார்த்தைகளை அலட்சியப்படுத்தாமல் முழுமையாக காது கொடுத்து கேளுங்கள். கவனமாக இருக்க வேண்டிய எச்சரிக்கை குறிப்புகள். அதே சமயம் நன்மைகள் நடக்கும் பொழுது நாம் கவனமாக இருக்க வேண்டியதும் மிக முக்கியம் அல்லவா? இந்த 3 நாட்களில் நீங்கள் சில குறிப்பிட்ட விஷயங்களில் மிகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் என்று கிரக நிலைகள் எச்சரிக்கின்றன. கிரக நிலைகள் ஒரு பக்கம் உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்க காத்திருந்தாலும் உங்களுடைய சிறு கவனக்குறைவோ அல்லது அதிபுத்திசாலித்தனம் என்று நினைத்து அவசரப்பட்டு நீங்கள் எடுக்கும் ஒரு தவறான முடிவோ தேவையற்ற சில சிக்கல்களை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். உங்களின் ராசிநாதன் புதன் உங்களுக்கு முழு பலத்தையும் கொடுக்க தயாராகிவிட்டார். அந்த மகாவிஷ்ணுவின் பரிபூர்ண அருளால் உங்கள் வாழ்வில் நடக்கப்போகும் அந்த பெண்ணின் வருகையும் அதனால் கிடைக்கப் போகும் அந்த அதீத ராஜயோகமும் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை நாம் இன்னும் ஆழமாக அலசி ஆராயலாம். இந்த மே 18, 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த ராஜயோகம் என்பது வெறும் பணத்தோடு மட்டும் நின்றுவிடப் போவதில்லை. பல காலமாக உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த மன உளைச்சல்கள், இரவு தூக்கத்தை கெடுத்த பல கவலைகள் அனைத்தும் பனித்துளி போல மறைந்து போகும் காலம் இது. குறிப்பாக நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு சரியான மருத்துவமும் அதற்கான தீர்வுக்கான வழியும் இந்த நாட்களில் கிடைத்து உடல் ஆரோக்கியம் முழுமையாக சீரடையும். நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். உங்கள் வீட்டில் சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் மிகச் சுமூகமாக நடக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு அந்த பெருமாளின் அருளால் மனதை குளிர வைக்கும் நற்செய்தி கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் இத்தனை நாட்களாக இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒருவருக்கொருவர் அன்பு பெருகி வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி வழியும். சமூகத்தில் உங்களுக்கு இதுவரை கிடைக்காத மரியாதையும் அந்தஸ்தும் புகழும் உங்களை தேடி வரும். உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள், உங்களுக்கு உதவி செய்ய மறுத்து முகம் திருப்பியவர்கள் அனைவரும் இப்போது உங்கள் நிலையை பார்த்து வியந்து தாங்களாகவே வலிய வந்து உங்களிடம் உறவாட நினைப்பார்கள். அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை எட்டப்போகிறது. ஆனால் இவ்வளவு நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் ஒரு சேர உங்களை நோக்கி வரும்பொழுது நீங்கள் சில விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டியது கட்டாயமாகும். இந்த 3 நாட்களும் நீங்கள் மிகவும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். உங்களுக்கு வரக்கூடிய இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் பெரிய அளவிலான பண வரவையும் புதிய வாய்ப்புகளையும் பற்றி உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களைத் தவிர வேறு யாரிடமும், குறிப்பாக உங்கள் அக்கம் பக்கத்தினரிடமோ சொந்த பந்தங்களிடமோ அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம். மனிதர்களுடைய கண் திருஷ்டி என்பது கல்லையும் வெடிக்கச் செய்யும் அளவுக்கு வலிமையானது. உங்களின் இந்த திடீர் வளர்ச்சியைக் கண்டு வெளிப்படையாகச் சிரித்துப் பேசினாலும் மனதிற்குள் பொறாமை தீயில் எரியும் நபர்கள் உங்களைச் சுற்றியே இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு வரக்கூடிய இந்த நன்மைகளை எப்படியாவது தடுக்க வேண்டும்,
அல்லது தாமதப்படுத்த வேண்டும் என்று மறைமுகமாக சதி செய்ய வாய்ப்புள்ளது. எனவே உங்கள் மனதில் இருக்கும் திட்டங்களையும் நீங்கள் எடுக்கப் போகும் அடுத்த கட்ட முடிவுகளையும் மிக மிக ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு முக்கிய முடிவை எடுப்பதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை தீர ஆலோசித்து முடிவெடுங்கள். மேலும் இந்த 3 நாட்களில் நீங்கள் எந்த ஒரு சிறு வாக்குவாதத்திலும் ஈடுபடுவதை முற்றிலுமாக தவிர்த்துவிட வேண்டும். மிதுன ராசிக்காரர்களான நீங்கள் பேச்சில் கெட்டிக்காரர்கள் என்பதால் வாதாடும் குணம் சற்று அதிகமாகவே இருக்கும். ஆனால் யாராவது உங்களை கோபப்படுத்தும்படி பேசினாலும் அல்லது உங்களை வம்புக்கு இழுத்தாலும் அதற்கு உடனடியாக எதிர்வினை ஆற்ற வேண்டாம். அந்த இடத்திலிருந்து அமைதியாக விலகிச் செல்வதே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். உங்கள் ராசிநாதனான புதன் சில நேரங்களில் உங்கள் சிந்தனையை சற்று அதிகமாக அலைய விடுவார். அதீத கற்பனையால் நீங்கள் எடுக்கும் சிறு தவறான முடிவு கூட உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் மாபெரும் ராஜயோகத்திற்கு தடையாக மாறிவிடக்கூடாது என்பதில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். வாகனம் ஓட்டும்போது சற்று நிதானமாகச் செல்லுங்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது மற்றவர்களின் குடும்ப பிரச்சனைகளில் தலையிட்டு பஞ்சாயத்து செய்வதோ இந்த நாட்களில் உங்களுக்கு முற்றிலும் ஆகாது. உங்களுக்கு வரும் நல்ல வாய்ப்புகளை எப்படி சரியாக பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக அமைத்துக் கொள்வது என்பதில் மட்டுமே உங்களின் முழு கவனமும் இருக்க வேண்டும். அந்த பெருமாள் உங்களுக்கு தரப்போகும் இந்த பொன்னான வாய்ப்பை உங்கள் கடின உழைப்பாலும் சாதுரியத்தாலும் பொறுமையாலும் நீங்கள் மிகச் சரியாக கையாளப் போகிறீர்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. லக்ன ரீதியான பலன்களும் ஆன்மீக வழிபாடும் நீங்கள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு அடியிலும் சிந்திக்கப் போகும் ஒவ்வொரு எண்ணத்திலும் அந்த இறைவனின் நேரடி வழிகாட்டுதல் இருக்கப் போகிறது. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாகவே அமையப் போகிறது. நெருப்பு தத்துவ லக்னங்கள் மேஷம், சிம்மம், தனுசு, இதுவரை உங்களுக்குள் இருந்த தயக்கங்கள் அனைத்தும் விலகி எடுத்த காரியத்தை முடித்தே தீர வேண்டும் என்ற ஒரு அசாத்தியமான தைரியமும் வேகமும் உங்களுக்குள் பிறக்கும். நில தத்துவ லக்னங்கள் உழைப்பிற்கான சேமிப்புகளும் தடையில்லாமல் தத்துவனங்கள் மிதுனம், துலாம், கும்பம், சிந்தனையில் ஒரு மாபெரும் இறக்கும் செய்வது மாத திறமையாலும் அறிவாற்றலாலும் அனைவரையும் ஈர்க்கும் வல்லமை பெறுவீர்கள். நீர் தத்துவ லக்னங்கள் கடகம், விருட்சிகம், மீனம், உங்களின் உள்ளுணர்வு சொல்வது அப்படியே நடக்கும். மனதிற்குள் இருந்த இனம் புரியாத பயங்கள் நீங்கி ஆன்மீக சிந்தனையும் மன அமைதியும் உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஆக எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த கிரக மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை மட்டுமே அள்ளித் தரப்போகிறது. இறை வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் இந்த நன்மைகளை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள அந்த 3 நாட்களிலும் நீங்கள் அதிகாலை வேளையில் துயிலெழுவது மிகவும் அவசியமாகும். பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அதிகாலை பொழுதில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார வழிபடுங்கள். குறிப்பாக உங்கள் ராசிக்கு உரிய அந்த மகாவிஷ்ணுவையும் மீனாட்சி அம்மனையும் நினைத்து தியானம் செய்யுங்கள். உங்களால் முடிந்தால் அருகிலுள்ள பெருமாள் ஆலயத்திற்குச் சென்று இறைவனுக்கு துளசி மாலை சாற்றியும் அம்மனுக்கு பச்சை அல்லது சிகப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்தும் மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள். இப்படிச் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எஞ்சிய தடைகளும் கண் திருஷ்டிகளும் பனி போல விலகிவிடும். பல வருடங்களாக உங்களை வாட்டி வதைத்த யாருக்கும் தெரியாத உங்களின் இரகசிய கவலைகள் அனைத்தும் தீர்ந்து உங்கள் முகம் தாமரை மலரைப் போல மலரப்போகிறது. தொழில் செய்யும் இடங்களில் இதுவரை உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்களும் மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர்களும் இனி உங்களின் வளர்ச்சியைக் கண்டு தாங்களாகவே விலகிச் செல்வார்கள். நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களின் தனித்துவமான புத்திசாலித்தனத்தை கையாண்டு அபரிமிதமான லாபத்தை பெறுவீர்கள். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறந்த வேலைவாய்ப்பு, அதுவும் ஒரு பெண்ணின் பரிந்துரையால் அல்லது உதவியால் கிடைக்கப் போகிறது. உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இல்லாமல் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு தகுதியான உயர்வும் வருமான உயர்வும் தேடி வரப்போகிறது. பணம் பல வழிகளிலும் உங்கள் இல்லத்தை நிரப்பப் போகிறது. ஆனால் அந்த செல்வத்தை எவ்வாறு பயனுள்ள வழிகளில் முதலீடு செய்வது என்பதில் நீங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். தேவையற்ற வீண் செலவுகளை குறைத்துக் கொண்டு எதிர்காலத்தின் தேவைக்காக சேமிக்கத் தொடங்குங்கள். குடும்பத்திலுள்ள மூத்தவர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் சுவடின்றி நீங்கி இருவருக்கும் இடையே புரிதலும் அன்பும் பல மடங்கு அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வியிலும் அவர்களின் எதிர்கால முன்னேற்றத்திலும் நல்ல சுப செய்திகள் வந்து சேரும்.
உங்கள் வீட்டில் நடக்கப் போகும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் உங்கள் இல்லம் முழுவதும் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடப்போகிறது. உங்களை நம்பி கடன் கொடுத்தவர்கள் உங்களை தேடி வரும் நிலை மாறி நீங்கள் பலருக்கும் உதவி செய்யும் ஒரு உன்னதமான நிலைக்கு உயரப் போகிறீர்கள். அந்த தெய்வம் உங்களை ஒருபோதும் கைவிடாது என்பதற்கு இந்த 3 நாட்களே ஒரு மிகப்பெரிய சாட்சியாக அமையப் போகிறது. இயற்கை அன்னை தன் இரு கரங்களையும் விரித்து உங்களுக்கு தேவையான நன்மைகள் அனைத்தையும் வாரி வழங்க காத்திருக்கிறாள். அந்த அற்புதங்களை வரவேற்க உங்கள் மனதையும் இல்லத்தையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணியுங்கள். மன தூய்மையும் தர்ம காரியங்களும் இந்த மாபெரும் நற்பலன்களை நீங்கள் தடையின்றி அனுபவிக்க உங்களுடைய மன தூய்மை என்பது மிகவும் முக்கியமானது. கடந்த காலங்களில் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்து பழிவாங்கும் எண்ணத்தையோ அல்லது வன்மத்தையோ உங்கள் மனதில் ஒரு துளி கூட வளர விடாதீர்கள். அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை அந்த பரம்பொருள் அவர்களுக்கு தவறாமல் வழங்குவார். உங்களுடைய சிந்தனை முழுவதும் உங்களின் முன்னேற்றத்திலும் உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியிலும் மட்டுமே இருக்க வேண்டும். யாருக்கும் தீங்கு நினைக்காத உங்களின் அந்த நேர்மையான மனதுதான் இன்று உங்களை இந்த ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். இந்த 3 நாட்களும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களின் எதிர்காலத்திற்கான ஒரு வலுவான அடித்தளமாக அமையப்போகிறது. குறிப்பாக ஏழை எளிய மாணவர்களுக்கு உங்களால் இயன்ற கல்வி உதவிகளை செய்வது அல்லது புத்தகங்களை வாங்கிக் கொடுப்பது உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் ராஜயோகத்தை மேலும் மடங்காக பெருக்கிக் கொடுக்கும். வாயில்லா ஜீவன்களுக்கு, குறிப்பாக பசுக்களுக்கு அகத்திக்கீரை அல்லது உணவு அளிப்பது உங்களைச் சுற்றியுள்ள அனைத்து விதமான எதிர்மறை சக்திகளையும் கர்ம வினைகளையும் வேரோடு அழித்துவிடும். உங்களின் சொந்த பந்தங்கள் மத்தியில் இதுவரை உங்களுக்கு இருந்த அவ்வப்பெயர் நீங்கி உங்களின் நல்ல மனதை அனைவரும் புரிந்து கொள்ளும் காலம் இது. உங்களை பார்த்து குறை கூறியவர்கள் இப்போது உங்களின் சாதுரியமான செயல்களை பார்த்து வியந்து போவார்கள். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை என்று இத்தனை நாட்களாக நீங்கள் பட்ட வேதனைகள் அனைத்தும் இனி தீர்ந்துவிடும். நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அதில் ஒரு புதுமையான மாற்றத்தை கொண்டு வந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கப் போகிறீர்கள். தரகுத் தொழில், பிராக்கரேஜ், பங்குச்சந்தை, பத்திரிகை துறை அல்லது கல்வி சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டிருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு மிகச்சிறந்த லாபங்கள் வந்து சேரும். இதுவரை விற்க முடியாமல் கிடந்த சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல விலைக்கு விற்பனையாகி உங்கள் கைகளில் பெரிய அளவிலான பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பாகப்பிரிவினை சிக்கல்கள் அனைத்தும் பெரியவர்களின் தலையீட்டினால் மிகவும் சுமூகமான முறையில் தீர்த்து வைக்கப்படும். இதனால் உடன் பிறந்தவர்களுக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி குடும்பத்தில் மீண்டும் ஒற்றுமை தழைத்தோங்கும். பெண்களுக்கு இந்த நாட்கள் ஒரு பொற்காலமாகவே அமையப்போகிறது. குடும்பத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவரின் முழு அன்பும் ஆதரவும் கிடைக்கும். வேலைக்குச் செல்லும் பெண்களுக்கு பணிபுரியும் இடத்தில் இருந்த தொல்லைகள் நீங்கி உங்களின் அறிவாற்றலுக்கான முழு அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வட்டியும் முதலுமாக அந்த நாராயணன் நன்மைகளை திருப்பித் தரப்போகிறார். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் அந்த பெண்ணால் உங்கள் தலையெழுத்தே மாறப்போகிறது என்று நான் முன்பே கூறியிருந்தேன் அல்லவா? அந்த பெண்ணின் ஆலோசனையை நீங்கள் ஏற்று நடப்பதன் மூலம் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகுவோம். இந்த 3 நாட்களும் நீங்கள் தினமும் மாலையில் உங்கள் வீட்டு வாசலிலும் பூஜை அறையிலும் நெய் தீபம் ஏற்றி வைத்து உங்களின் குலதெய்வத்தின் பெயரையோ அல்லது இஷ்ட தெய்வத்தின் பெயரையோ மனதிற்குள் பக்தி சிரத்தையுடன் உச்சரித்து வாருங்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள். உங்களின் செல்வம் பெருகும், வீண் விரயங்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும். சுபச் செலவுகள் மட்டுமே உங்கள் இல்லத்தில் நடைபெறும். நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியை தொடங்கினாலும் அது முழுமையான வெற்றியை மட்டுமே உங்களுக்கு தேடித்தரும். உங்களைச் சுற்றி இதுவரை இருந்த இருள் விலகி ஒரு பிரகாசமான புதிய விடியல் பிறக்கப் போகிறது. உங்கள் மனதில் இருக்கும் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சரியான தருணம் இதுதான். எனவே எந்தவிதமான தயக்கமும் பயமும் இன்றி முழு நம்பிக்கையோடு உங்கள் இறைவனையும் குலதெய்வத்தையும் வணங்கிவிட்டு இந்த 3 நாட்களை உங்கள் வாழ்வின் மிகச்சிறந்த நாட்களாக மாற்றிக்கொள்ளும். பொருளின் ஆசியும் மகாவிஷ்ணுவின் அருளும் உங்கள் எப்போது ஒரு கவசமாக இருந்து காத்து நிற்கும். நன்மை அற்புதமான நாட்களை இறைவனின் நினைத்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். முழுரை மற்றும் பிரார்த்தனை, எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்குவதாக இருந்தாலும் முழுமையான ஈடுபாட்டோடு நம்பிக்கையோடும் தொடங்குங்கள். உங்கள் ராசிநாதன் புதன் விவேகத்திற்கு அதிபதி என்பதால் உங்கள் அறிவு எவ்வளவு கூர்மையாகவும் தெளிவாகவும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்கள் வெற்றிகளும் பிரம்மாண்டமாக இருக்கும்.
இந்த 3 நாட்களும் தேவையற்ற விவாதங்களை அறவே தவிர்த்து தியானம் செய்வதிலும் இறை வழிபாட்டிலும் சிறிது நேரம் செலவிடுவது உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த பெரிதும் உதவும். உங்கள் வாழ்வில் திருப்புமுனையை ஏற்படுத்தப் போகும் அந்த பெண் யார் என்பதை அறியும் ஆர்வம் இப்போது உங்கள் அனைவரின் மனதிலும் மேலோங்கி இருக்கும். அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் மூலமாக வரப்போகும் ஆலோசனைகளையோ அல்லது உதவிகளையோ திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். பெண்களை மதிக்கும் இடங்களில் தெய்வங்கள் வாசம் செய்யும் என்பது நம் முன்னோர் வாக்கு. எனவே உங்கள் வீட்டிலுள்ள பெண்களிடமும் உங்களைச் சுற்றி பணிபுரியும் அல்லது பழகும் பெண்களிடமும் மிகுந்த மரியாதையுடனும் கனிவுடனும் நடந்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு வரக்கூடிய ராஜயோகத்தை மேலும் வலுவடையச் செய்யும். சில நேரங்களில் நீங்கள் முன்பு செய்த ஒரு சிறு உதவி இப்போது அந்த பெண்ணின் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரதிபலனாக திரும்பி வரலாம். எனவே நல்லதே நடக்கும் என்ற நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே உங்கள் மனதிற்குள் விதையாக விதைக்க வேண்டும். நீங்கள் கடந்த காலங்களில் செய்த தர்ம காரியங்களும் பிறருக்கு செய்த உதவிகளும் இப்போது புண்ணிய கணக்கில் சேர்ந்து இந்த 3 நாட்களில் உங்களை ஒரு கவசமாக நின்று காக்கப் போகிறது. மிதுன ராசியின் அதிதேவதையான ஸ்ரீ வெங்கடாஜலபதியின் அருள் பார்வை உங்கள் மீது முழுமையாக பதிந்திருக்கிறது. உங்கள் இல்லத்தில் சுபகாரிய தடைகள் அகன்று மங்கள வாத்தியங்கள் ஒலிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நீண்ட நாட்களாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய துறையிலேயே சிறப்பான வேலைவாய்ப்பு கிடைத்து அவர்கள் வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரப்போகிறது. வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் வாடிக்கையாளர்களின் தேவைகளை துல்லியமாக புரிந்து கொண்டு உங்களின் சாதுரியமான பேச்சால் அதற்கேற்ப செயல்படுவதன் மூலம் லாபத்தை இருமடங்காக பெருக்கிக் கொள்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் தடையின்றி கிடைக்கும். உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் இருந்தாலும் கூட தகுந்த மருத்துவ ஆலோசனையின் மூலம் அவை முற்றிலும் குணமாகி முழுமையான ஆரோக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் அன்பு பெருகி விட்டுக் கொடுத்துச் செல்லும் மனப்பான்மை அதிகரிக்கும். இந்த அற்புதமான பலன்கள் அனைத்தையும் நீங்கள் முழுமையாக பெற வைகுண்டத்தை ஆளும் அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவை முழுமனதோடு சரணடையுங்கள். புதன்கிழமைகளில் அல்லது ஏகாதசி தினங்களில் பெருமாள் கோவிலுக்குச் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதை ஒரு வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். பச்சை நிற பூக்கள் அல்லது துளசியால் அர்ச்சனை செய்வதும் ஏழை எளியவர்களுக்கு கல்விக்குத் தேவையான உபகரணங்களையோ அல்லது பச்சை பயறு போன்ற பொருட்களையோ தானமாக வழங்குவதும் புதன் பகவான் மற்றும் மகாவிஷ்ணுவின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுத்தரும். உங்கள் வாழ்வில் வீசப்போகும் இந்த அதிர்ஷ்டக் காற்றை சரியாக பயன்படுத்திக் கொண்டு நீங்களும் உங்கள் குடும்பமும் மென்மேலும் பல உயரங்களை எட்ட வேண்டும் என்பதே இறைவனின் சித்தமாகும். கிரகங்களின் சுப பார்வையால் உங்கள் வறுமை இருள் விலகி செல்வச் செழிப்பு என்ற மாபெரும் ஒளி உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. அந்த ஒளியை வரவேற்க உங்கள் மனக்கதவுகளை அகலமாக திறந்து வையுங்கள். எல்லையற்ற கருணை கொண்ட அந்த இறைவனின் அருளால் உங்கள் கவலைகள் அனைத்தும் காற்றோடு கலந்து மறைந்து உங்கள் வாழ்க்கை ஒரு அழகிய நந்தவனமாக மாறப்போகிறது. என் அன்பு மிதுன ராசி சொந்தங்களே, இந்த நல்ல நேரத்தில் உங்கள் மனதிற்குள் என்ன தோன்றுகிறது? இந்த ஜோதிட பலன்கள் உங்கள் வாழ்க்கையோடு எந்த அளவிற்கு ஒன்றிப் போகிறது என்பதையும் உங்கள் குலதெய்வத்தின் பெயரையோ அல்லது ஓம் நமோ நாராயணாய் அல்லது ஓம் ஸ்ரீ மீனாட்சியே சரணம் என்ற மந்திரத்தையோ கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் தவறாமல் பதிவிடுங்கள். உங்களின் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த இறைவனின் சன்னதியை சென்றடைந்து உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் மிக விரைவில் நிறைவேறும். உங்கள் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.